சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. 1000 மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. 1000 மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. உன் அன்பு குறைவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவேலி சுமக்கும் இருவேலி அதற்கு இமைகள் சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. வானை சுமக்கும் மேகத்திற்கென்றும் மலைத்துளி சுமையில்லை. மலைத்துளி சுமையில்லை. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம யாருக்குமே சுமை இல்லை. ஏன்னா நம்மளை சுமந்து கொண்டு எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்மளை அரவணைச்சி கொண்டு போகிறதுக்கு நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு அருமையாக சொல்லக்கூடிய ஒரு பாடலை நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். கண்டிப்பாக அவர் நம்மளை சுமந்து கொண்டு இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த உலகத்தில் நம்மளால் சஸ்டைனாக இருக்க முடியுது குட்டீஸ். ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம மனம் நோகிறபடியாக நிறைய காரியங்கள் நடந்தாலும் கூட இன்னும் நம்ம இங்கே சந்தோஷமாக ஒரு தைரியமாக நம்ம நடமாடிட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் நம்மளை அரவணைச்சு வச்சிருக்கிற அவருடைய கரங்கள் தான். அது இல்லை அப்படின்னா என்றைக்கும் நம்மளுடைய நிலைமை எப்படியோ மாறி இருக்கும் குட்டீஸ். ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது எது இருக்குது இல்லைங்கிறத தாண்டி எல்லா நேரங்கள்லையும் நம்ம அரவணைச்சு நம்மளை பாதுகாத்து வைத்திருக்கிறதுக்கு அவருடைய கரங்கள், ஏசப்பாவுடைய கரங்கள் நம்மளோட இருக்குது. அவர் எந்த ஒரு இடத்துலையும் நம்மளை விட்டு கொடுத்தது கிடையாது. எந்த ஒரு இடத்துலையும் நீ இப்படி பண்ணிட்டேயே அப்படின்னு நம்மளை பாயிண்ட் அவுட் பண்ணி நம்மளை விட்டு விலகணும்னு நினச்சதே கிடையாது. எல்லா நேரங்கள்லையும் நம்ம மேலே பியூராக ஒரு அன்பு வச்சிருக்கிற ஒரு இருதயம் அப்படின்னா அது நம்மளுடைய ஏசப்பாவுடைய இருதயம் தான் குட்டீஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் நமக்கு லைஃப்பில் இருக்கும்போது நம்ம எதுக்காகவும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது குட்டீஸ். இன்றைக்கி ரொம்ப அருமையான ஒரு வசனமும் கூட நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கண்டிப்பாக இதை கேட்கும்போது நிறைய பேரோட இருதயங்களில் இருக்கிற எல்லா விதமான குழப்பங்களுக்கும் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் ஒரு சின்ன ஆறுதலாக ஒரு நிறைவாக அந்த வசனம் இருக்குங்கிறதே நான் நினைக்கிறேன் குட்டீஸ். அப்படி என்ன அப்படின்னா மத்தேயு 21:42 படியாக கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. மத்தேயு 21:42 படியாக கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. கண்டிப்பாக இதை கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களாலையும் ஏதோ ஒரு சூழ்நிலையினால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதராக நம்ம இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம எங்கே ஒதுக்கப்பட்டு நின்னோமோ அதே இடத்துல நம்மளை ஒரு மூளைக்கல்லாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆணி வேராக நம்மளை நிற்க வச்சு கடவுள் என்ன பண்ணுவார், அவருடைய வியத்தகு செயல்களை, அற்புதங்களை, அதிசயங்களை நம்ம மூலியமாக ஏசப்பா செஞ்சு காட்டுவாங்க குட்டீஸ். ஸோ இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சோர்வில் இருக்கிறீங்களா? நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்களே, நம்ம எவ்வளோ குட்டாக இருந்தால் கூட நம்ம இப்படி நம்மளை நினைக்கிறாங்களே நீங்கள் நினைக்கிறீங்களா? கவலையே படாதீங்க. அந்த இடத்துல உங்கள் மூலியமாக கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு அதிசயத்தையும் ஒரு பெரியதொரு அற்புதத்தையும் ஒரு பெரியதொரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும்படியாக என்ன பண்ணுவாங்க, ஏசப்பா நிறுத்தி வைப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு சோர்வு அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான வசனமும் கூட குட்டீஸ். இன்றைக்கி நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம இன்றைக்கி
இன்னைக்கு வந்து மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அம்மாவாக இருக்கலாம், இல்லை பெரியவங்க, நம்ம எல்லாருக்குமே நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம அம்மாவுடைய இம்பார்ட்டன்ஸ் நமக்கு ரொம்பவே புரியும் குட்டீஸ். அவங்கள நம்ம எவ்வளவோ ட்ரீட் பண்ணியிருப்போம். நம்ம அவங்கள எவ்வளவோ வந்து அவங்க சாப்பிட்டாங்களான்னு கூட கேட்குறதுக்கு நமக்கு நேரம் இருந்திருக்காது. நம்ம அப்படி இருந்திருப்போம். ஆனால் ஒரு நாள் ஒரு நொடி பொழுது அவங்க இல்லாமல் நம்மளால் சர்வை பண்ண முடியாது. அப்போது அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒருத்தவங்களாக தான் நம்ம வீட்டில் நம்ம அம்மா இருக்காங்க. ஸோ பைபிள்லேயும் நிறைய இடங்களில் நம்ம மகளிருக்கு, பெண்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத ஏசப்பாவே கொடுத்து அதற்கான மரியாதையை அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிடணும், நம்ம புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இல்லாமல் ஒரு விஷயம் நடக்காதுங்கிற சூழ்நிலையை கண்டிப்பாக கடவுள் அந்த இடத்துல உருவாக்கி கொடுப்பாங்க. ஸோ நம்மளும் கூட நம்ம கூட இருக்கிற நம்ம அம்மாவாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நம்ம மதிக்கணும். அவங்க இல்லாமல் ஒரு சூழ்நிலையும் நடக்காதுங்கிற அந்த உண்மையை நமக்கு கடவுள் புரிய வைப்பாருங்கிறத நம்ம உணர்ந்து, அவங்க இருக்கும்போதே அவங்கள நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு தேவையான காரியங்களை, அவங்களுக்கு உரிய மரியாதையை, அவங்களுக்கு உரிய எல்லா விஷயங்களையும் நம்ம செய்து கொடுக்கணுங்கிறதுல நம்ம வந்து உறுதியாக இருக்கணும் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாங்கள் உங்களுக்கு சுமை இல்லைங்கிறத எங்களுக்கு புரிய வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய சித்தத்தின் படியாக இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்த தேவன், இனியும் கூட உமது கிருபையினாலும் உமது இரக்கத்தினாலும் எங்களை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.